வல்லக்கோட்டை முருகன் கோயில உங்க அனுமதிக்காம இருந்த ஒரு சூழல் ஏற்பட்டதா நீங்க தெரிவிச்சீங்க. என்ன நடந்தது? யாரு தவறு? அரசுல கவனிச்சிருக்காங்க? இல்ல, வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அழைச்சதின் பேர்ல தான் அங்க போனோம். நேற்றுக்கு என்னுடைய தொகுதியில 2 கும்பாபிஷேகம். ஒன்று குன்றத்தூர் சிவன் கோவில், இன்னொன்று வல்லக்கோட்டை முருகன் கோவில். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் காலையில 8:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. 8:30 மணிக்கு அங்க போயிட்டோம். அங்க யாரும் வரவேற்பதற்கு ஆள் இல்லை. எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஈஓ போன் எடுக்கவில்லை. ஏறக்குறைய அரை மணி நேரம் காத்திருந்து உள்ளே சென்றோம். உள்ளே சென்றால் நடை சாட்டப்பட்டு விட்டது. ஈஓ எல்லாம் மேல போயிட்டாங்க, சாமி கும்பிட முடியாதுன்றாங்க. ஆனா அங்க விஐபி தரிசனம் இருக்கு அப்படின்றாங்க. எங்களை எந்த பட்டியலில் வச்சிருக்காரு அந்த ஈஓவும் ஜேசியும் தெரியல. ரெண்டாவது, மேல போன பேர் மேல ஏறுவதற்கு ரொம்ப ஒரு வரவேற்பு இல்லாம நிசப்தமா இருக்கிறாங்க. எப்படி போறதுன்னு தெரியல, யார் கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா மேல யாரோ 4 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. அது யாருன்றத அவங்க தான் சொல்லணும். அதற்கு பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனரை கூப்பிட்டு கேட்டேன், இதெல்லாம் நியாயமா? இப்படி எதுக்கு எங்களை அழைச்சிங்க? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? இப்ப இந்த கோவில் வலதுசாரி கைகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. சாரினும் சொல்லல, வாங்கணும் சொல்லல, போங்கன்னு சொல்லல. அவர் அமைதியா போயிட்டாரு. மேல போனா அங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தாங்க, சென்னை சட்டமன்ற உறுப்பினர், மேலாள் ஆளுநர் இருந்தாங்க. ரைட், மகிழ்ச்சி. 2 டெப்டி கமிஷனர், ஒரு ஜாயிண்ட் கமிஷனர், அவங்களுக்கு அரணாக கூட இருந்தாங்க. எனக்கு அதுவும் மகிழ்ச்சி தான். என்னுடைய தொகுதியில நானே வரவேற்றிருப்பேன். அதற்கு பிறகு அந்த டெப்டி கமிஷனரும் ஜாயிண்ட் கமிஷனரும் ஒரு கர்டசிக்கு கூட பேசல. அப்படின்னா வலதுசாரிகள் சூழ்ந்து கொண்டிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. தொகுதியை சார்ந்தவர்கள் கீழே இருந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. எம்எல்ஏ கிட்ட கொடியை கொடுங்க, எம்எல்ஏ கிட்ட தண்ணி கொடுங்க, பிரசாதம் கொடுங்கன்னு. யாரும் எதையும் செவிசாய்க்கல. ரைட், மக்கள் மகிழ்ச்சியா முருகனை தரிசித்தால் போதும் என்ற நிலையில தான் நாங்க நின்று இருந்தேன். திடீர்னு தண்ணி ஊத்தும் போது கொடியை, எப்பவுமே எல்லா கோயிலையும் கொடி நான் தான் அசைவேன். அதான் மரபு, அதான் புரோட்டோகால். மந்திரி அமைச்சர் வந்தாருன்னா அமைச்சர் கொடி அசைப்பார். அமைச்சர் இல்லைன்னா தொகுதி எம்எல்ஏ. நேற்றுக்கு எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு. ஆனா அந்த ஜேசி அவரே கொடி எடுத்து அவரே அசைச்சு அவரே தலைமையில அவரே நடக்கிறதா மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிறாருன்னு ஜேசிக்கு தெரியல. நடத்திட்டு இன்னொரு எம்எல்ஏவும் கொடி அசைக்கிறாங்க. அது இந்த மரபுகள்லாம் மீறிட்டாங்க. நேற்றுக்கு வருத்தம் தான். அதற்கு பிறகு கீழே வந்தா வெளியேற முடியல. ஒரு ஆபீசர்ஸ் கிடையாதாங்க. என்னுடைய தொகுதியில இந்த குடமுழுக்கு நடக்குது. அப்ப அதிகாரிகள் குறைந்தபட்சம் ஒரு மரபை ஃபாலோ பண்ணிருக்கணும், பண்ணல. அது ரொம்ப சங்கடம் தான், வருத்தம் தான். அப்புறம் எங்க கட்சிக்காரர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சத்தம் போடுறாங்க, அங்க எம்எல்ஏ தரிசனத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. இல்ல, உள்ள அதிகாரிகள் இருக்காங்க, அதிகாரிகள் கூட வந்தவங்க இருக்காங்க அப்படின்ட்டாங்க. சரி, ரைட், அவங்களாம் கூப்பிட்டு ஈஓ ரூம்ல போனா ஈஓ ரூம் ஃபுல்லா விஐபி உட்காந்து இருக்காங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி, திருப்பெரும்புதூர் டிஎஸ்பி என்ன கூப்பிட்டு, சார் நீங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு குடோன்ல கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சாரு. ஒரு ஏறக்குறைய அரை மணி நேரம் அவரே என் கூட இருந்தாரு. ஒன்னும் தகவல் இல்லை. எங்க ஆளுங்கள்லாம் திமுகவை சார்ந்தவர்கள், காங்கிரஸை சார்ந்தவர்கள்லாம் போறாங்க, தரிசனத்துக்கு கூட்டிட்டு போன இல்ல, அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் விஐபி இருக்கிறாங்க. யார் அந்த விஐபி, யார் அந்த விவிஐபி? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லாத உரிமை அந்த கோவில்ல 4 லட்சம் பேர் இருக்காங்க வாக்காளர்கள். அங்க அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். இந்த அதிகாரிகள் ஒரு வார்த்தைக்கு கூட வாங்கன்னு சொல்லல. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மனுநீதி சோழம்பர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். அந்த துறை அமைச்சர் 24 மணி நேரம் தூங்குறாரான்னு தெரியாது. கோயிலா போயிட்டு தன்னுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. 3000 கோயில்கள் கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காரு. 4000 கோடி சொத்துக்களை மீட்டெடுத்திருக்காரு. இப்படி வரலாறு படைக்கின்ற ஒரு அமைச்சர், மனுநீதி சோழனா இருக்கிற ஒரு முதலமைச்சர், இவருடைய ஆட்சியில வலதுசாரியை சார்ந்த அதிகாரிகள் 1-2 பேர் இருப்பதால் இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கிறது தான் வேதனையா இருக்கு. இது ஒரு முறை 2 முறை இல்ல, என்னுடைய தொகுதியில, என்னுடைய மாவட்டத்தில் பல முறை நடந்திருக்கு. நான் தலைமைச் செயலாளர்கிட்ட இது விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். சார், இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். மரபு
ஒரு எம்எல்ஏக்கு என்ன ஒரு முறையோ அதை கடைபிடிச்சா போதும். இல்ல அப்படி இல்லைன்னா கூட வேண்டாம்னா நாங்க போறது இல்ல. எதுக்கு எங்களை அழைச்சிங்க, எதுக்காக அதை பண்ணீங்க? எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சர் ரொம்ப நேற்று இரவு போன் பண்ணி வருத்தப்பட்டார். அந்த டிவியை பார்க்கும் போதே வயிறுலாம் எரியுதுங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு. யாரு இது ஒரு மரபு இல்லாம செய்யறாங்க, அதிகாரி தலைமையில் எப்படி நடக்கும் அப்படின்லாம் வருத்தப்பட்டாரு. அதனால இதை மறப்போம், மன்னிப்போம். என்னுடைய வேண்டுகோள், வலதுசாரிகளுடைய கையில ஆலயங்கள் போய்விடக்கூடாது. என்ன கண்டிப்போடு இருந்தாலும், என்ன உஷாரா இருந்தாலும் இந்த ஆலய நிர்வாகம் அதிகாரிகள் அதை கூர்ந்து இன்னும் கவனிக்கணும். துறை அமைச்சர்களை பொறுப்பெடுத்துக்க வேண்டியது அவசியமாக தான் இருக்கு. கூட்டணி கட்சியில இருக்கீங்க, மூத்த சட்டமன்ற உறுப்பினர், கட்சியுடைய மாநில தலைவர், இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இது அவரை சீக்கிரமா எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல, துறை அமைச்சர் திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகத்துல இருக்காரு, இன்னைக்கு நெல்லையப்பர் கோயில்ல இருக்காரு, அவர் ஓடிட்டே இருக்காரு. நான் சொல்றேன், அதிகாரிகளுக்கு இவங்க சாதாரண 4th கிரேட் 3rd கிரேட் அதிகாரிகள், 1st கிரேட் ஆபீசர்ஸ், டிஆர்ஓ ரேங்க்ல இருக்கிறவங்க, ஜாயின்ட் கமிஷனர் ஒரு வார்த்தையாவது, டெப்டி கமிஷனர் ஒரு வார்த்தையாவது ஹலோன்னு சொல்லியிருப்பாங்களான்னு கேளுங்க. அது என்ன அவ்வளவு பெரிய அதிகாரம்? அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? அதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குது இல்ல. இப்ப அமைச்சர் எல்லாம், நீங்க அமைச்சருக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறீங்க, முதலமைச்சருக்கு களங்கம் ஏற்படுத்துறீங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய முக்கியமானவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, வருத்தப்பட்டு தான் இருந்தாங்க. அது எப்பவுமே ஒரு நல்லாட்சி நடக்குதுன்னா அடிக்கடி ஒரு கரும்புள்ளி வரும், ஒரு திருஷ்டின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அடிக்கடி இது மாதிரி ஒரு திருஷ்டி ஏற்படும். நேத்திக்கும் அது மாதிரி அங்க ஏற்பட்டிருக்கு. மாநில அரசுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழலா இது மாறிடாதா? ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்க உட்பட விமர்சனம், வலதுசாரி ஆதரவு அதிகாரிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஆபத்தா மாறி இல்லங்க. இல்ல அப்படி அதை அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சமூக நல திட்டங்கள், நேற்று கூட பாத்தீங்கன்னா சமூக நல விடுதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். சமூக நீதி விடுதிகள் இப்படி ஒன்னொன்னு அயோத்திதாசர் பண்டிதர் பேர்ல திட்டங்கள், திராவிட சுடர் அயோத்திதாசர் பண்டிதர் பெயர் சூட்டல், ஏராளமான பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் நடத்தணும்னா 10 ஆண்டுகள் நடத்தவே இல்லை. அம்மையாரும் நடத்தல, எடப்பாடி பழனிசாமி நடத்தல. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து அதை பீரியடிகள் நடத்திட்டு வர்றாரு. அட்ராசிட்டி வழக்கெல்லாம் கடந்த காலங்களை விட இப்ப குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு பிரமாதமான ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. அதுல யாருமே எதிர்கட்சி கூட குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில அதிகாரிகள், இப்ப நேற்றுக்கு ஏறக்குறைய 1 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அந்த 1 லட்சம் பேர் தொலைக்காட்சியில பாக்குறாங்க, நேரடியாக கீழே இருந்து சத்தம் போடுறாங்க. இந்த அதிகாரிகளுக்கு எங்க இருந்து ஒரு மரபை மீறி நாம எடுத்துக்கலாம் கையில? மக்கள் பிரதிநிதிகள்லாம் வேண்டாம், நாங்க கையில் எடுத்து செய்வோம். அதுதான் காட்டுச்சு. அவரே கொடியெடுத்து, அவரே அசைச்சு, அவரே முகத்தை கூட பார்க்காம, வாங்கன்னு கூப்பிடாம ஒரு அழைப்பு. அப்ப எதுக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க? எதுங்க? இல்ல, கண்டிப்பா துறை அமைச்சர் எடுப்பாரு. இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு செல்வாங்க. இனி வரும் காலங்களில் இந்த வலதுசாரி அதிகாரிகளை அடையாளம் காணணும். ஏன்னாங்க இணை ஆணையர் என்கிட்ட பார்த்தேன், அந்த பேட்சில் கடைசியில் தான் பார்த்தேன். இணை ஆணையர், துணை ஆணையர் 4 பேர் இருக்காங்களே, அவங்க டியூட்டி கடமை என்ன செஞ்சிருக்காங்க? மக்கள் பிரதிநிதி இல்லாம இவங்களே பண்ணிடுவாங்களா? அத 2 இருங்க. 3வது, இப்ப இன்னும் அயராரிக்கை வச்சிருக்காங்க. கேட்டா யார் அந்த விஐபி நேற்று கோயிலுக்கு சொல்லுங்க. எல்லா அதிகாரிகளும் அந்த விஐபி பின்னாடி இருக்காங்கன்னா யார் அந்த விஐபி? சொல்லட்டும், அந்த அதிகாரிகள் சொல்லட்டும். அப்ப தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாமா அந்த அதிகாரிக்கு? அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இல்ல, அவ்வளவு தூரம் இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இதெல்லாம் டூ மச். யார் எவனோ ஒரு அதிகாரி நான் உன்னை இக்னோர் பண்ணுவேன், நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ மக்கள் பிரதிநிதியா இருந்தா, நீ சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா, 4 லட்சம் பேருக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர், நான் தான் எல்லாத்தையும் என் தலைமையில செய்வேன், ஒரு அதிகாரி செய்யறாரு தவறுன்றதுக்காக என்டையர் திங்க நம்ம குறை சொல்ல முடியாது. நான் நேற்றுக்காக தான் சொன்னேன், ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, அருமையான ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் வியப்போட பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுகின்ற ஆட்சி, உலகம் முழுவதும் திட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியில இது ஓப்பனா நேற்றுக்கு வெளிப்படையா நடந்திருக்க வேண்டாம்.
அதான் எனக்கு சங்கடம். தேவையில்லை, நாங்க வருத்தம் தெரிவிக்கணும், நாங்க விரும்பல. இனி வரும் காலங்களில மக்கள் பிரதிநிதிகளை நான் என்ன சொல்றேன், மரபுன்னு ஒண்ணு இருக்கு, புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு, அதை ஏன் எப்பவுமே கடைபிடிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ன்றதான் வருது எனக்கு. முதலமைச்சர் மன்னிதி சொல்லுறீங்க, செயல்பாடு வந்து ஓய்வறியாமல் உழைக்காருன்றீங்க. ஆனா கூட்டணி கட்சியோட முக்கிய தலைவர் உங்களுக்கு ஒரு அவமரியாதை. ஏங்க எவரோ ஒரு அதிகாரி செய்யற தவறுக்காக அவங்க என்னங்க பண்ணுவாங்க? வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்றீங்க. அதான் நான் சொல்லலையே அப்படி வருத்தம் தெரிவிக்கலன்னு. அதை விட்டுருங்க, என்ன அதை விட்டுருங்க, வேண்டாம் ப்ளீஸ், கடந்து போயிடுவோம்.